இப்ப நேற்று இரவு திமுக, அதேபோல அதிமுக 2 பேருமே அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைய வெளிப்படையாகவே நடத்தியிருக்காங்க. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தற்போது திமுக, அதிமுக, ஸ்டாலின், எடப்பாடி இவங்க 2 பேருக்குமே சரியான ஒரு பாடம் புகட்டுற மாதிரி விஜய் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய ஷாக். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அதேபோல பாஜக மேலிடம், முக்கியமா ஆளுநர், இப்படி எல்லாருமே எதிர்பார்க்காத ரொம்ப பெரிய அதிர்ச்சி தரும் சம்பவத்த இன்னைக்கு தமிழக அரசியல்ல விஜய் அவர்கள் நடத்தி காட்ட இருக்காரு. விஜய் அவர்கள் நடத்தப் போற, நிகழ்த்தப் போற இந்த சம்பவத்தால நம்ம தமிழக அரசியல் மட்டும் கிடையாது, இந்திய அரசியலே கொஞ்சம் லைட்டா ஆட்டம் காண்ற மாதிரியான சம்பவத்துல இன்னைக்கு விஜய் அவர்கள் இறங்க இருக்காரு. அப்படி விஜய் அவர்கள் அதிமுக, திமுக இவங்க 2 பேருமே கூட்டணி வச்சுக்கிட்டா, விஜய் செய்ய போற, நிகழ்த்த போற அந்த சம்பவம் என்ன? இந்த சம்பவத்த விஜய் அவர்கள் செய்யறதன் மூலியமா கண்டிப்பா அவர் திரும்பவும் முதலமைச்சர் ஆக முடியுமா? அவர கைய விட்டு போக இருக்க இந்த முதல்வர் பதவி திரும்ப கிடைச்சிடுமா? அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே தெளிவா, டீட்டெயிலா இந்த வீடியோவுல பார்த்துரலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படியே கன்டினியூவாக பாருங்க. விஜய் அவர்கள் இப்ப நடந்து முடிஞ்ச எலக்ஷன்ல ஒரு சாதாரண ஒரு கட்சியாக அவரு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு, நெறைய பாடுபட்டு, மிகப்பெரிய இன்னலுக்கு நடுவுல தான் இந்த 108 சீட்ட விஜய் அவர்கள் ஜெயிச்சிருந்தாரு. தமிழக மக்களும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் விஜய் அவருக்கு அந்த ஆதரவ குடுத்து, அவர முதலமைச்சர் ஆக்குறதுக்கான ஓட்ட போட்டிருந்தாங்க. ஆனா, இப்ப நம்ம தமிழகத்த கடந்த 50, 60 வருஷமா ஆண்டு கிழிச்சுக்கிட்டு இருந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் ரொம்ப பெரிய ஒரு எதிரி கட்சிகள், இரும் பெரும் துருவங்கள். இவங்க 2 பேருமே என்னைக்குமே சேர மாட்டாங்க அப்படின்னு தான் கடந்த 60 வருஷமா நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருந்தாங்க திமுக, அதிமுக. ஆனா, இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர எப்படியாவது தமிழக அரசியல்ல வளர விடக்கூடாது. அவர முதலமைச்சர் அரியணையில உட்கார விடக்கூடாது. அப்படி உட்கார வச்சுட்டா கண்டிப்பா திமுக இல்ல அதிமுக 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சி அழிய வேண்டிய நிலைமை ஏற்படும். இத ஏற்படுத்தி குடுக்கக்கூடாது அப்படின்னு இத்தனை நாட்களா எதிரிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த திமுக, அதிமுக அவங்க 2 பேருமே விஜய் அவரால கடந்த 2, 3 நாளா விஜய் அவர் பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மைய நிரூபிக்க அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு ஆளுநர் கிட்ட போய் கடிதம் குடுத்தாரு. ஆனா, ஆளுநர் பெரும்பான்மைய நீங்க நிரூபிக்காம கண்டிப்பா உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆளுநரும் சொல்லாத ஒரு புதிய ரூல்ஸ இப்ப தமிழக ஆளுநர் விஜய்க்கு எதிராக அவரு போட்டிருக்காரு. பத்தாக்குறைக்கு நேற்று இரவு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் ஒரு பரபரப்பான பேட்டி கூட அவரு ஒண்ணு குடுத்திருந்தாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விஜய் அவருக்கு பதவி ஏத்து வைக்கக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. அவரு பெரும்பான்மையை நிரூபிக்கட்டும். இத்தனை எம்எல்ஏக்கள் எனக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத அவர் காட்டட்டும். அடுத்த நொடியே நான் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்க நகர்ந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு ஆளுநர் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை குடுக்குற மாதிரியான ஒரு பேட்டி, வெளிப்படையான பேட்டியையே நேத்து ஆளுநர் அவரு குடுக்குறாரு. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அதிமுக அவங்களுடைய அந்த எம்எல்ஏக்கள் எல்லாரையுமே பாண்டிச்சேரியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரெசார்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. யாருமே விஜய் அவருடைய கட்சிக்கு தாவிடக்கூடாது, பேச்சுவார்த்தை எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு எம்எல்ஏக்களை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி பாதுகாப்பாக வச்சிருக்காங்க அதிமுக. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே சென்னையிலேயே இருங்க. யாரும் அவங்கவங்க சொந்த ஊருக்கு போயிட வேண்டாம். எந்த நேரத்தில வேணாலும், எப்படிப்பட்ட ஒரு முடிவு வேணாலும் அவசர முடிவு எடுக்கலாம் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அறிக்கை நேற்று வெளியிடுறாரு. அதுக்கு எம்எல்ஏ தரப்பு அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவரு எந்த முடிவு எடுத்தாலும் அவருக்கு பின்னாடி நாங்க நிப்போம் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க திமுக எம்எல்ஏக்கள். இதுக்கு நடுவுல நேற்று இரவு எடப்பாடி பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லார்கிட்டயுமே நேரடியாக போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில கடைசியா அதிமுக அவங்க என்ன நிலைப்பாட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவருக்கு ஆதரவு தர்றதில்ல அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்ததா தெரியுது. அது மட்டும் இல்லாம நிச்சயமா திரும்பவும் நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பேசிட்டு எடப்பாடி அவர் வெளியே வர்றப்ப அதிமுக தொண்டர்கள் இன்னும் மற்ற அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே சேர்ந்து முதல்வர் எடப்பாடி வாழ்க, முதல்வர் எடப்பாடி வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே எல்லாருமே வெளியே வந்திருக்காங்க.
அதேபோல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் நேற்று இரவு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நிலையான ஒரு அரசு தான் இங்கிருந்து அமையணும். கவிழ்ற மாதிரியான ஒரு அரசு கண்டிப்பாக அமையக்கூடாது. அது மட்டும் கிடையாது. தமிழகம் இப்போதைக்கு இன்னொரு தேர்தல கண்டிப்பா சந்திக்கக்கூடிய நிலைமையில இல்ல அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு. ஏன் தமிழகம் இன்னொரு எலக்ஷன சந்திச்சா ஸ்டாலின் அவருக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது புரியல. இன்னொரு எலக்ஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பா விஜய் தான் ஜெயிப்பாரு. அது நடந்துடக்கூடாது அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு. தமிழகம் இன்னொரு எலக்ஷனை சந்திக்கிற நிலைமையில இல்ல. அதனால விஜய் அவர் ஆளட்டும். அதுக்கு நாங்க குறுக்க நிக்கல. அப்படி அவர் ஆளலைன்னா நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவரும் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இது எல்லாத்த விட ரொம்ப ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக ஆளுநர் நேற்று இரவு பேசியிருந்தார்ல. அப்போ ஆளுநர் கிட்ட கேட்டிருக்காங்க. திமுக, அதிமுக அவங்க பெரும்பான்மை நிரூபிச்சா அவங்களுக்கு நீங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, செஞ்சு வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஜய், அதேபோல விஜய் தரப்பு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சி, கோவத்த ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் 108 எம்எல்ஏ பிளஸ் காங்கிரஸ் 5 எம்எல்ஏ சேர்த்து 113 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை அவர் காட்டியிருக்காரு. இன்னும் 5, 6 தான் தேவைப்படுது. ஆனா விஜய் அவரை ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைக்க மாட்றாரு. ஆனா அதிமுக வெறும் 48, 49 தான் வச்சிருக்காங்க. அதேபோல திமுக அவங்க கிட்ட ஒரு 68 இருக்கு. 2யும் கூட்டினா எப்படி பார்த்தாலும் 120க்கு மேல வந்தாலும் 2 பேருமே 50, 60 வருஷமா எதிரி கட்சிகளாக இருந்திருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் அவர் அழைப்பு விடுப்பாராம் கூட்டணி வச்சுக்கிட்டா. ஆனால் விஜய் அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்று வச்சு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆளுநர் சொல்கிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா யாராலையுமே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் முக்கியமாக விஜய் அவர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நேற்று இரவு போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் ஒரு மனதாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி தரும் முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு தன்னை கூப்பிட்டு அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஆளுநர் அவர்கள் இறங்கணும். அப்படி இல்லைன்னா உடனடியாக நம்ம உச்சநீதிமன்றம், டெல்லி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போவோம். ஏன்னா இதே மாதிரி நிறையா உதாரணங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு. பெரும்பான்மை இல்லைன்னா கூட ஆளுநர், முதலமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க பெரும்பான்மை நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சம்பவத்தை எடுத்துக்காட்டாக காட்டி உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கை கொண்டு போய் வழக்கு தொடர இருக்காங்க. ஸோ அப்படி உச்சநீதிமன்றத்தில் விஜய் அவருக்கு ஆதரவாக முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டாருன்னா பரவாயில்ல. அப்படி உச்சநீதிமன்றம் ஆதரவாக சொல்லியும் ஆளுநர் பதவி ஏற்று வைக்கல அப்படின்னாலும், அதே போல் உச்சநீதிமன்றத்தில் விஜய் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்தாலும் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆளுநர், திமுக, அதிமுக இவங்க 2 பேருமே ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த உரிமையை கோருவாங்க. ஏன்னா விஜய் அவருக்கு எப்போ அவரால் முடியல அப்படின்னு தெரியுதோ அப்போ தான் அதிமுக, திமுக உள்ளே வருவாங்க. விஜய் அவர் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரோ பண்ணட்டும், கடைசியாக அவரால் முடியல அப்படிங்கிற நிலைமை வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு தான் அதிமுக, திமுக 2 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் எப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த முடிவை, அந்த நகர்வை திமுக, அதிமுக அவங்க எடுக்கிறாங்களோ அடுத்த கணமே விஜய் அவருடைய வசம் இருக்கிற 108 எம்எல்ஏக்கள், அதே போல் காங்கிரஸ் அவங்க கூட சேர்ந்துட்டதால காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏக்கள், ஆக மொத்தம் 113 எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் எல்லாருமே ராஜினாமா செய்ய போகிறாங்க. ஸோ விஜய் அவருடைய கூட்டணி காங்கிரஸ் 2 பேருமே கிட்டத்தட்ட 113 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்படின்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 எம்எல்ஏக்களை வச்சு கண்டிப்பாக திமுக, அதிமுக 2 பேருமே அவங்க ஆட்சி நடத்தலாம். ஆனாலுமே தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிக்கு கிட்ட வர்ற மாதிரியான ஒரு மெஜாரிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு நம்பர்ஸ், கிட்டத்தட்ட 113 இடத்துல எல்லாருமே ராஜினாமா பண்ணுறாங்க. அப்படின்னா நிச்சயமாக தமிழக அரசே மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் 113 எம்எல்ஏக்கள் ஒரே நேரத்தில் ராஜினாமா பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பெரிய ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவான விஷயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் பத்தாக்குறைக்கு தமிழக அளவுலையுமே நிச்சயமாக ஆங்காங்கே மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அப்படின்னா அதாவது திமுக, அதிமுக சேரக்கூடாது, விஜய் அவர் தான் முதல்வராக வரணும் அப்படின்னு அதிருப்திகள் கிளம்பும் பட்சத்தில் திரும்பவும் அடுத்த கட்டமாக எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்பவும் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு முடிவு தான் விஜய் அவர்கள்